விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த திருச்சி சிட்டியில் கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தப்ப அந்த 14/8/2025 நைட் ரவுண்ட்ஸ் இருந்த திருச்சி சிட்டி சிசிபி ஏசி அவர் ஜான் கென்னடி அவர் அந்த ஒரு டிரைவர் போலீஸ்கிட்ட ரமேஷ் அப்படின்ற QRT டிரைவர் போலீஸ்கிட்ட வம்ப கட்டின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நம்ம அதில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் 18/8/2025 2-3 நாள் கழித்து. அந்த டிரைவர் சொல்கிற மாதிரி, நான் போனால் அவங்கள காலி பண்ணிட்டு தான் போவேன், பொங்கி எழுந்த பிசி விலை வளர்த்து போன ஏசி இனிமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான். இவரை இந்த ஏசியை கொஞ்சம் உளவியல் சிக்கலில் இருப்பார் போல், மென்டல் ஹெல்த் செக்கப் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு போட்டிருந்தான். ரொம்ப அதை நல்லா வைரல் ஆச்சு. அந்த வீடியோ முதல்ல வைரல் ஆச்சு. அந்த வீடியோ என்னென்னா, இந்த ஏசி தான் எடுக்கிறாரு. அதில் அதனை தொடர்ந்து நம்ம சொல்லும்போது, இவர் அங்கே இருக்கல ஆகிக்கலங்க, அவர் உடனடியாக இடம் மாறுதலுக்கு உட்படுத்துங்க அப்படின்ற அளவுக்கு கேட்டான். தனிப்பட்ட அவருடைய உளவியலை செக் பண்ணுங்க அப்படின்றத நம்மளுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. இப்போ அதனுடைய முன்னோட்டமாக தான் இதை பார்க்குறேன். இப்போ இவர் தஞ்சாவூர் ரேஞ்சு அதுக்கான இன் சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர் ISTCன்னு வாங்க, பணியிடை பயிற்சி மையம், இப்போ அதுக்கு மாறுதலாகி போயிருக்கிறாரு. உண்மையிலேயே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு அது ஒரு அற்புதமான இடம். ஆனால் நல்ல லைப்ரரி மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும், நல்லா படிக்கலாம். நான்லாம் கடைசி நேரம் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அங்கே PTC அசோக் நகர்லாம் போய் வில்லிங்னஸ் பெட்டிஷன் கொடுத்தேன். அந்த கொஞ்சம் என்னை அந்த இதுக்கு போடுங்க, இன் சர்வீஸ் ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை கிடைத்திருந்தால் நான் VRS கூட கொடுத்துருக்க மாட்டேன், அங்கேயே மொத்தத்தையும் கழிச்சிருப்பேன். அவ்வளோ அற்புதமான இடம். இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. இதை ஒரு தண்டனையாக எடுத்துக்கிட்டாருன்னா போச்சு. ஆனால் அதான் முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்காத இடம், ரொம்ப ஆசைப்பட்ட இடம், அது கற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புள்ள இடம், அது கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இப்போ போட்டேன். அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் நம்ம இவருக்கு ஜான் கென்னடிக்கு சொல்கிறோம். இவர் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு தெரியும், SIலேருந்து தெரியும். ஆனால் SI திண்டுக்கல்ல ஒன்றா வேலை பார்த்தேன். அப்போ டிராஃபிக்கில் இருந்தார், டிராஃபிக் SIயாக இருந்தார். பியூர்லி மென்டல். அங்கே இருக்கையிலேயே எந்த போலீஸோட பார்த்தாலும் தகராறு. ஆனால் எங்கே SI இருக்கும்போது, அப்புறம் அது பிறகு அங்கே இருக்கும்போது தான் அப்புறம் ப்ரமோஷன் ஆனார்னு நினைக்கிறேன். அந்த கன்னியாகுமரி போன இடத்துல அங்கே போய் கண்ட்ரோல் ரூம்லேயே நம்ம இருந்தார். கன்னியாகுமரியிலேயும் அங்கே போய் கண்ட்ரோல் ரூமில் இருக்கும்போது அந்த FIR போட்டிருக்கேன் பாருங்க, 26/1/2011. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அவரோட பிடிச்சி மிகப்பெரிய தியாகராஜன் தலைமை காவலர் 332, அவரோட கட்டி உருண்டு உள்ளேயே ஸ்டேஷனுக்குள்ளே தகராறு ஆகி அவருக்கு காயமாகி அவர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நம்ம வெளியில் எங்கேயே இருந்தோம். அப்போ கேள்விப்பட்டோம். ஏன்னா அப்புறம் மறுபடியும் அங்கேயே கொஞ்ச நாள் சஸ்பெண்டில் இருந்தார். அந்த சஸ்பெண்ட் ஆகி இருந்த நேரத்தில் மீண்டும் மறுபடியும் இவராக வாலண்டரிலியாக அங்கே கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே போய் அங்கே இருந்த பீரோ இவராக சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்போ இருந்த அவர் பேர் என்ன, ஜெயந்தகுமார் தலைமை காவலர் 10/74, அவர் SPக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்தாரு. இப்படி தான் பண்ணுவார். எதெல்லாம் இன்டிசிப்ளினோ அந்த வேலையெல்லாம் பார்ப்பாப்புல. ஆனால் அப்புறம் அந்த FIRலாம் என்னாச்சுன்னு சொல்லி தெரியல, ஃபாலோ பண்ணல. ஏன்னா அப்படி FIR ஆச்சா. அப்புறம் அதுக்கு பிறகு 2020 மதுரைக்கு வந்தார். மதுரையில் இருக்கும் பொழுது தான் அந்த ஏற்கனவே முந்தைய பதிவுகளோட சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு சில உறுதி செய்யப்பட்ட தகவல் என்னன்னா, அவருடைய டிரைவர்கிட்ட கட்டி உருண்டு சண்டை போட்டார். ஆனால் அந்த போட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் மதுரையில் கட்டி உருண்டு சண்டை. அவர் டிரைவர் தான் அவருக்கு எங்கே போனாலும் டார்கெட்டு. டிரைவரை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது போல. டிரைவர் இருந்தால் தானே போக முடியும்ன்றது அந்த ஒரு பேசிக் லாஜிக்கே தெரியாது. ஆனால் டிரைவரோட கட்டி உருண்டு சண்டை. அப்புறம் ஏதோ ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போய் தகராறு பண்ணார். அது எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த தகவல்லாம் அப்போ கொடுத்துட்டாங்க. ஐயா அப்பயே நீங்கள் அந்த பழைய பதிவில் உறுதி செய்யப்படாததுன்னு நீங்கள் உறுதி செய்யப்பட்டது அப்படின்ட்டு அங்கே போய் சினிமா தியேட்டரில் தகராறு, பெண்ணுக்கு பல விட்டார் இன்ஸ்பெக்டர், கைகலப்பு, கமிஷனரிடம் புகார். அப்புறம் இவர் இன்ஸ்பெக்டர் சட்டை கிழிந்தது,
தியேட்டரில் தகராறு பண்ணி அப்படின்னு சொல்லி இருந்து சட்டை கிழிந்தது அப்படின்னு. அந்த நேரத்திலேயே அந்த ஒரு பெட்டி செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க பாருங்க. அந்த பெட்டி செய்தி மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. அடிக்கடி இடமாற்றம், ஆனாலும் இல்லை மாற்றம். திண்டுக்கல்லில் ஜான் கென்னடி எஸ்ஐயாக பணிபுரிந்த போது அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் எஸ்பியின் பரிந்துரையின் பேரில் நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கு மாற்றப்பட்டார். பின்னர் பதவி உயர்வு பெற்று இன்ஸ்பெக்டர் ஆனார். அங்கு பணம் விவகாரம் தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து டிஐஜி கண்ணப்பனிடம் புகார் சென்றது. அவரது விசாரணையில் ஜான் கென்னடிக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியமர்த்தக்கூடாது என உத்தரவிட்டார். மேலும் அவரை நாகர்கோவிலில் கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றி உத்தரவிட்டார். அங்கு பணியின் போது இன்ஸ்பெக்டருக்கும் ஏட்டு தியாகராஜனுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பாருங்க, அங்கே அந்த வள்ளியூரில் ஏற்பட்ட தகராறுல தான் அங்கே நாகர்கோவில் கண்ட்ரோல் ரூம் போறாரு. அங்கே கண்ட்ரோல் ரூம்ல தான் அந்த எஃப்ஐஆர் ஆகிற அப்ப சும்மா இருக்கணும்ல, இருக்க மாட்டாரு. அதனால தான் இப்பயும் சொல்றேன், பரவாயில்ல, உடனடியாக அன்னைக்கே நம்ம சிஓபி மேடத்திட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். இவர் உடனடியாக இவர் மீதான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. அந்த வகையில் அன்றைக்கு அந்த சம்பவத்தில் தொடர்புடைய அந்த ரமேஷ், அவர் திருச்சி சிட்டி ஏஆர்ல அந்த கியூஆர்டி டிரைவராக இருக்கிறார். ரமேஷ் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிறார். அவர்கிட்ட பேசினா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் தான் வாங்கியிருக்கிறாங்க. அவர் மீது எந்த தவறும் கிடையாது. அதனால அவர் மீது எந்த நடவடிக்கை இல்லை. ரமேஷ் தைரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ கூட இவரே தான் பண்ணினது, என்னமோ இவருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி. அதுவும் தெரியாது. அதே மென்டல்ன்றது, அதே மண்டையில் ஒரு அறிவு இருக்காது. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து இதில் வரக்கூடிய விஷயம் என்னமோ டிரைவரை அக்யூஸ் பண்ண போகிறது மாதிரியும் இவருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியும் அதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறாராம். இவர் இன் சர்வீஸுக்கெல்லாம் டிரைவரு அந்த வண்டி அலாட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க. இவர் ஓன் வெஹிக்கிளில் போட்டோம், ஆனால் ஏதோ பண்ணிக்கிட்டேன். ஆனால் டிரைவரே வண்டின்னு கொடுத்தீங்கன்னு வைங்க, கட்டாயம் தகராறு பண்ணுவார். இவர் வேணும்னே செய்கிறாருன்னு சொல்லலை. இவருக்கு ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு. இவர் அந்த மென்டல் ஹெல்த் இவருக்கு கரெக்ட் கிடையாது. அதனால கட்டாயம் தகராறு பண்ணுவார். அப்படிலாம் இருந்துச்சுன்னா இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த இன் சர்வீஸ் அது ஒரு ஆஃபீஸாக இயங்கும், நல்லாவே இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன்ல, ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், ஒரு ஆஃபீஸாக இயங்கும். அதுக்கான ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கும். அதனால அதுகளுக்குள்ளேயும் தகராறு இருப்பார். அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேற இப்படி ஆட்களை இவர் அடையாளம் காணப்பட்ட மென்டல், ஆனால் அடையாளம் காணப்படாமல் ஓரளவுக்கு ரொம்ப முத்தாத ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. எப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எதுனாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆனால் ஒன்றும் இது கிடையாது. இப்போ பார்க்கலாம் முடியாது, பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளே ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால் அப்படி ரெக்கார்ட் பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. போதும், இந்த உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போவேன். அதே மென்டலாச்சே, அவங்க என்னன்னாலும் தெரியாது. இது பொதுவெளியில் அம்பலப்படுத்துவான், சிக்கலை ஏற்படுத்துவான். அவங்க குடும்பத்திலேயே கூட கேட்க மாட்டாங்களா, அப்படி கேட்க வைப்பான். அதனால இதுலையும் கூட இப்போ மாறுதலோடு இல்லாமல் இருந்தாலும் இப்படியே தொடர்ச்சியாக பண்ணுறாருல, ஒரு சார்ஜ் மெமோ கொடுங்க. ஒரு 17A 17B 17B கூட வேணாம், 17A சார்ஜ் பண்ணுங்க. இதற்கு அவ்வளோதான், இன்னொரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரிட்டையர்ட் ஆக முடியாதுங்க. இந்த ரிப்ளையும் எழுத தெரியாது. 70A அந்த 17A கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த சார்ஜ் க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு துளி கூட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதை வச்சுக்கிட்டே தான் இருப்பார். அது ஏதோ பாறை இடுக்கில் விழுந்த ஒரு விதை மாதிரி அது முளைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ரிட்டையர்டு ஸ்டேஜில் கரெக்டாக கடைசி அப்போ வரும், நாட் அலோட் டு ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்புறம் அதுக்கு பிறகு எப்போவோ ஒரு கட்டத்தில் அந்த அவருக்கான அந்த பிஆர் க்ளோஸ் பண்ணால் கூட ஒரு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 20 லட்சம் ரூபா பணம் போயிடும், சுத்தமாக போயிடும், அவட்டாயிரம் கிடைக்காது. ஆனால் அந்த கிராஜுவிட்டி பணிக்கொடைன்னு வாங்க பாருங்க, அதெல்லாம் கிடைக்காது. சில சலுகையெல்லாம் கிடைக்காது, பலன் கிடைக்காது, பென்ஷன் மட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி ஆக்கி விடணும், ஏதோ ஒன்று ஆக்கணுங்க. இல்லைன்னா இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் போலீஸு அன்றாட என்னென்னவோ சிக்கல் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெஹிக்கிள் சிக்கல் சந்திக்கிறான், நைட் ரவுண்ட்ஸ் போகிறதுல சந்திக்கிறான். பொதுமக்கள்லே பல பேர் இப்போ அந்த உளவியல் சிக்கலில் ஐம்பதுக்கு அலையிறேன் பார்த்தீங்களா, கஞ்சா போத, ஆனால் தண்ணி போத, ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? சின்ன பசங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கஞ்சா போத. அதுகளுக்கு இடையில அதிகாரிகளுடைய அனுசரணை இருந்தால்தான் இனி வரும் காலத்தில் கொஞ்சமாச்சும் ஓட்ட முடியும் போலீஸ் லெவலுக்கு. ஆனால் அதிகாரிகள் ஓரளவுக்கு தட்டி கொடுத்தா அனுசரித்து இணக்கமாக, இது ஒரு டீம் ஒர்க்கு தானங்க. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஏசியோ, ஒரு டிசியோ, எஸ்பியோ, டிஎஸ்பி
நீங்கள் போய் இண்டிவிஜுவலாக பார்த்துட முடியுமா? போலீஸ் ஒர்க்குன்றது முழுக்க முழுக்க ஒரு டீம் ஒர்க்கு. அப்போ ஒரு அனுசரணையாக பார்க்கணும். டிரைவர் முக்கியமாக பார்க்கணும். எல்லா இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இருக்கக்கூடியவர்கள், எஸ்ஐ லெவலுக்கு இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி வந்து அவர்களை மீட்டிங் போட்டு சந்திக்கணும். கிரைம் மீட்டிங் போடுறது மட்டும் கிடையாது, சும்மா வச்சா அப்படியே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு மீட்டிங் போடணும். அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். லேசாக ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா சரி, அவங்க உடனே அடுத்த நாளே சொல்கிறீங்க இல்லை, அவருக்கு கடன் தொல்லை இருந்துச்சு, அவருக்கு காதல் தோல்வி இருந்துச்சு, அவருக்கு அங்கே தொடர்பு இருந்துச்சு, இங்கே தொடர்பு இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி பெறீங்க இல்லை. அதெல்லாம் முன்கூட்டியே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகினோம்னா உங்கள் சபார்டினேட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லா தானே இருக்கும் அந்த ஒர்க்கு கொண்டு போகிறதுக்கு. அதனால் ஏசி, டிசி, எஸ்பி லெவலுக்கு கூட இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அப்போ தானே வெல்ஃபேர் பார்க்க முடியும். அப்போ தான் அவர்களுக்கான வெல்ஃபேர், அவர்களுக்கான கிரீவன்ஸு, அதில் இருக்கக்கூடிய நியாயம் இது தெரியும். அதனால் இந்த ஏசி இவர் மாறுதலுக்கு உள்ளாக்குனது குறித்து வரவேற்கத்தக்கதே. சிஓபி மேடத்துக்கு ரிப்போர்ட் எழுதி அனுப்புனது குறித்து அவர்களுக்கான பாராட்டுகள். சீஃப் ஆஃபீஸிலிருந்து இப்போ தான் 19ஆம் தேதி வந்துச்சு. உடனடியாக சிஓபி மேடம் நேற்றுக்கு டேட்டுக்கு 22/9/2025 ரிலீவ் போட்டு ரிலீவ் பண்ணிவிட்டாங்க. ஆனால் கென்னடி போய் ஜாயின் பண்ணியும் திருந்தணும் கென்னடி, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள். இதுதான் இதில். அதனால் வந்து அது பாருங்கள், அது என்ன நல்லாவா இருக்குது? போகிற இடம் பூரா கட்டி உருண்டு போலீஸோட சண்டை, இங்கே சண்டை. அது எப்படிப்பா வந்து நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதா? வேலை பார்க்குற இடத்துல நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதா? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அட்வர்ஸாகவே வருது அப்படின்றது நல்லாவா இருக்கு? அதனால திருந்துங்க. உங்களுக்கான விஷயத்துக்கு சொல்றேன். அப்படி இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள். கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த தஞ்சாவூர் அந்த ஏரியா இவர்கிட்ட க்ளோஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடியவர்கள், பணிபுரியக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள் கவனமா இருங்க. இது அவருக்கு மட்டுமல்ல, அவரை போன்ற இருப்பவர்களுக்கான ஒரு பாடமாகவும் இருக்கட்டும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.